அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்ஏல 2 டாபிக் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூலை 23ஆம் தேதி புதன்கிழமை. ஸோ 2 டாபிக் என்னன்னா, உலகின் பாதுகாப்பான நாடுகள் பட்டியலை பத்தி பார்க்க போறோம். அடுத்து தனிநபர் வருமானத்துல கர்நாடகா முதலிடம் பிடிச்சிருக்காங்க. இந்த 2 டாபிக் தான் இன்னைக்கு டிஎன்ஏ டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் உலகின் பாதுகாப்பான நாடுகள் பட்டியலை பத்தி பார்த்தலாம். நபியோ பாதுகாப்பு குறியீட்டின் படி, அது நபியோ சேஃப்டி இண்டெக்ஸ் 2025 அடிப்படையில் பாத்தீங்கன்னா உலகின் பாதுகாப்பான நாடா பாத்தீங்கன்னா பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினுக்கு இடையில பைரனிஸ் மலையில் அமைந்துள்ள ஒரு சிறிய ஐரோப்பிய நாடு தான் பார்த்தீங்கன்னா ஆண்டோரா உள்ளது. ஸோ இந்த ஆண்டோரா தான் பார்த்தீங்கன்னா உலகில் பாதுகாப்பான நாடுகளை அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், ஓமன் ஆகிய 3 மத்திய கிழக்கு நாடுகள் உலகில் மிக குறைந்த குற்ற விகிதம் மற்றும் வலுவான பாதுகாப்பு உட்கட்டமைப்பு கொண்ட முதல் 5 நாடுகளில் இடம் பிடிச்சிருக்கதா நமக்கு இன்னைக்கு கொடுத்திருந்தாங்க. ஸோ 147 நாடுகள்ல இந்தியா 55.7 புள்ளிகளுடன் 66வது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 51.7 புள்ளிகளுடன் 87ஆம் இடமும், அமெரிக்கா 50.8 புள்ளிகளுடன் 89ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் இருக்காங்க. யாருக்கு? இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் முன்னாடி பாதுகாப்பான குறியீட்டில் இந்தியா முன்னாடி தான் இருக்கிறாங்க. அடுத்து நபியோ பாதுகாப்பு குறியீட்டின்படி ஆண்டோரா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், தைவான், ஓமன், ஐரிஷ் கடல் தீவு, ஹாங்காங், அர்மேனியா, சிங்கப்பூர், ஜப்பான் ஆகிய நாடுகள் முதல் 10 இடங்களை பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த தரவரிசையில் 19.3 புள்ளிகளுடன் கடைசி இடத்துல, அதாவது மோசமான பாதுகாப்பு கொண்ட நாடாக வெனின்சுலா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம், நீங்க ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க, கடைசி யார் இருக்கிறாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா 66வது இடம். அவ்வளவுதான். அடுத்து தனிநபர் வருமானம் கர்நாடகா முதலிடம் பிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒட்டுமொத்த வருமானத்தை அந்த மக்கள் தொகையில டிவைட் பண்றப்ப தனிநபர் வருமானம் கிடைக்கும். அதிக தனிநபர் வருமானம் ஈட்டுவோரை கொண்ட மாநிலமாக கர்நாடகா பாத்தீங்கன்னா இருப்பதா லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 2ஆம் இடம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. கர்நாடகாவுடைய தனிநபர் வருமானம் பார்த்தீங்கன்னா 2014-15 வாக்குல 1,05,679 ரூபா இருந்தது. இப்ப 93.60% இன்க்ரீஸ் ஆகி 2024-25 பார்த்தீங்கன்னா 2,04,605 இருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேசிய சராசரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2014-15 பார்த்தீங்கன்னா 72,805 தேசிய சராசரி. ஸோ அது பார்த்தீங்கன்னா 57.60% உயர்ந்து 1,14,710 உயர்ந்திருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தனிநபர் வருமான உயர்வு 10 ஆண்டுகளில் கொடுத்திருக்கிறாங்க. அதுல உத்தரகாண்ட் எவ்வளவு உயர்ந்திருக்குது, ராஜஸ்தான், பஞ்சாப், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் 83.3% பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கர்நாடகா, தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தொழில்துறை வளர்ச்சி வலிமையா இருப்பதே பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமான உயர்வுக்கு ஒரு முக்கிய காரணமா சொல்றாங்க. தொழில்நுட்பம், உற்பத்தி, சேவைத்துறை வளர்ச்சி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தனிநபர் வருமானத்துல கர்நாடகா முதலிடத்திலும் தமிழ்நாடு 2ஆம் இடமும் இருக்கிறாங்க. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.